திருநெல்வேலியில் ரமலான் பண்டிகை மிகவும் உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. இஸ்லாமிய பெருமக்களின் மிக முக்கியமான புனித பண்டிகைகளில் ஒன்றான ஈகை திருநாள் என்று அழைக்கப்படும் ரமலான் பண்டிகை இன்று, அதாவது ஏப்ரல் 11ஆம் தேதி நாடு முழுவதும் மிகவும் உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. அதன் அடிப்படையில் திருநெல்வேலி மாவட்டத்திலும் இந்த பண்டிகை வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது. குறிப்பாக இந்த மாவட்டத்தில் இஸ்லாமிய பெருமக்கள் அதிகம் வசித்து வரும் மேலப்பாளையத்தில் பஜார் திடலில் நடைபெற்ற ரமலான் சிறப்பு தொழுகையில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் மாநில செயற்குழு உறுப்பினர் மௌலானா மௌலவி அல்ஹாஜ் டி முகமது ஹுசேன் மண்பை பெருநாள் குத்பா உரை நிகழ்த்தினார். இந்த சிறப்பு தொழுகையில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் மற்றும் மனிதநேய மக்கள் கட்சி ஆகியவற்றின் திருநெல்வேலி மாவட்ட தலைவரும் நெல்லை மாநகராட்சியின் கவுன்சிலருமான KS ரசூல் மைதீன் உட்பட நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். இதேபோல இங்குள்ள வாவர் ஹனபி ஜும்மா பள்ளிவாசல் சார்பாக ஜின்னா திடலில் நடைபெற்ற ரமலான் சிறப்பு தொழுகையில் திருநெல்வேலி மத்திய மாவட்ட திமுக பொறுப்பாளரும் தமிழக முன்னாள் அமைச்சருமான TPM மைதீன் கான், தொழில் அதிபர் VTSA அப்துல் ஹமீது, வாவர் பள்ளிவாசல் நிர்வாகிகள் நூல் ஆலியப்பா, ஹலால் பீர் ஆகியோர் உட்பட திரளானோர் கலந்து கொண்டனர். இவை தவிர பல்வேறு அமைப்புகள் சார்பில் மேலப்பாளையத்தின் பல்வேறு பகுதியில் நடைபெற்ற ரமலான் சிறப்பு தொழுகைகளிலும் பெண்கள், குழந்தைகள் என 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். தொழுகை முடிந்தவுடன் ஏழை எளிய மக்களுக்கு அரிசி, இறைச்சி, மளிகை பொருட்கள் ஆகியவற்றுடன் ரொக்க பணங்களும் நலத்திட்ட உதவிகளாக வழங்கப்பட்டன. தொழுகைக்காக வந்திருந்த அனைவரும் ஒருவருக்கொருவர் பெருநாள் நல்வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர்.